அனைவருக்கும் வணக்கம். சுவிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன், கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக். பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸ் வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு. அதாவது மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் அவர்களது வாழ்க்கை சான்றிதழ் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் உத்தரவு. அதே நேரத்தில் 80 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியர்கள் அவர்களது வாழ்க்கை சான்றிதழ் அக்டோபர் மாதத்தில் சமர்ப்பிக்கலாம். இதன்படி பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸ்களும் அவர்களது வாழ்க்கை சான்றிதழை நவம்பர் மாதம் சமர்ப்பிக்க வேண்டும். பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர் அவர்களது வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிப்பது என்பது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அதிகமாக இருந்த காரணத்தினால் பர்ஸ் போர்ட்டலில் இந்த வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிப்பு பற்றி ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதாவது நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்கள் அவர்களது வாழ்க்கை சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது பற்றி. அப்படி பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர் அவர்களது வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிப்பு செய்தாலும் ஆயிரக்கணக்கான வாழ்க்கை சான்றிதழ் ஏதோ ஒரு காரணத்தினால் PCDA பர்ஸால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பலர் அவர்களது வாழ்க்கை சான்றிதழை சரியான முறையில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இதன் காரணமாக இந்த வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்கும் காலம் அவகாசம் ஜனவரி 2024 வரை நீட்டிக்கப்பட்டது. அப்படி நீட்டிக்கப்பட்ட போதிலும் ஜனவரி வரை பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர் ஆயிரக்கணக்கானோர் அவர்களது வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்காத காரணத்தினால் அவர்களது யாரெல்லாம் சமர்ப்பிக்கவில்லையோ அவர்களது ஓய்வூதியம் ஜனவரி மாதம் நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மேலும் ஜனவரி மாதம் சமர்ப்பிக்காதவர்களுக்கும் பிப்ரவரி மாதம் அவர்களது ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்பட்ட காரணத்தினால் PCDA பர்ஸ் இந்த வாழ்க்கை சான்றிதழ் சமர்ப்பிக்கும் கால அவகாசத்தை ஜூன் 2024 வரை நீட்டிப்பு செய்துள்ளது. அப்படி நீட்டிப்பு செய்தால் அனைவருமே பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர் ஜூன் 2024க்கு முன்பு அவர்களது வாழ்க்கை சான்றிதழ் சரியான முறையில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி சமர்ப்பிக்காத பட்சத்தில் அவர்களது ஓய்வூதியம் நிறுத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த வாழ்க்கை சான்றிதழ் சரியான முறையில் சமர்ப்பிக்கப்படாததற்கு என்னென்ன காரணங்கள், சமர்ப்பித்தால் அதை எப்படி சரியான முறையில் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதா என்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்பது பற்றி தான் இந்த வீடியோ. இப்பொழுது வீடியோவை விவரமாக பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸ் லைஃப் சர்டிஃபிகேட் எக்ஸ்டென்ஷன் டில் ஜூன் 2024 இது பற்றி தான் இந்த வீடியோ. லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிஷன் பை பென்ஷனர்ஸ் ஈச் இயர். இப்போது நவம்பர் 2023 என்ன சப்மிட் பண்ணாச்சா இல்லையா, பென்ஷன் நிறுத்தப்பட்டதா இல்லையா என்பது பற்றி தான் இந்த வீடியோ. DOPW ஆர்டர், அதாவது மத்திய அரசின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் ஆர்டர் படி அரைக் பென்ஷனர்ஸ் நவம்பர் 2023 லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அபோவ் 80 years ஏஜ் அக்டோபர் 2020 தான் போட்டுக்கிறேன். பென்ஷனர் அபோவ் 80 years ஆஃப் ஏஜ் அக்டோபர் 23, ரிமைனிங் பென்ஷன் இன் நவம்பர் 2023. பர்ஸ் பென்ஷனர்ஸ் ஆஸ் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ், இந்த பர்ஸ் பென்ஷனரும் அக்டோபர் நவம்பர் 2023 அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். PCDA பர்ஸ் அலர்ட் மெசேஜ் இந்த 2023 நவம்பர் டிசம்பரில் பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர் அதிகப்படியானவர் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிக்க வேண்டிய டியூ இருந்ததுனால ஒரு அலர்ட் மெசேஜ் போட்டாங்க. அந்த அலர்ட் மெசேஜ் என்னென்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், ஆனுவல் ஐடென்டிஃபிகேஷன் சப்மிஷன் ஆஃப் லைஃப் சர்டிஃபிகேட் இஸ் டியூ இன் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் மந்த்ஸ் ஆஃப் நவம்பர் அண்ட் டிசம்பர். பென்ஷனர்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு பெர்ஃபார்ம் ஆனுவல் ஐடென்டிஃபிகேஷன் submission of the life certificate on SPURS portal at the earliest to avoid last minute rush. இதில் கிளியராக அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த நவம்பர் டிசம்பரில் நிறைய பேருக்கு டியூ இருக்கிறதுனால எல்லாருமே சரியான இந்த மந்த்துக்குள்ளே அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். கடைசி நேரத்தில் எல்லாருமே போடக்கூடாதுங்கிறது தான். அப்படி லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட்னா அவங்களுடைய பென்ஷன் ஸ்டாப் ஆகிறது கூட கண்டினியூஷன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இது லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிஷன் எக்ஸ்டென்ஷன் டில் ஜனவரி 2024 பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷன் ஃபார் இயர் 2023. இந்த ஜனவரி இப்போது அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நவம்பர் டிசம்பரில் போடணும்னா, அதுக்கப்புறம் ஜனவரி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. ஏன்னு கேட்டாச்சுன்னா அதிகப்படியானவர் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலை. இதற்கு காரணம் என்னென்னா, நம்பர் ஆஃப் பென்ஷனர்ஸ் லைஃப் சர்டிஃபிகேட் நாட் அக்செப்டட் பர்ஸ்
டியூ டு நான் அப்டேஷன் ஆஃப் ஆதார் இன் ஸ்பர்ஸ். இந்த பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸ் அவங்களுடைய ஸ்பர்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை, அப்டேட் இல்லை. செகண்ட்லி, நம்பர் ஆஃப் பென்ஷனர்ஸ் சப்மிட்டட் தேர் எல்சி டு பிடிஏ இன்ஸ்டெட் ஆஃப் பிசிடிஏ பர்ஸ். அவங்க வந்து லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறப்ப பிசிடிஏ பர்ஸுக்கு செலக்ட் பண்ணாமல் பிடிஏ, அதாவது சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ப்ரோசஸிங் சென்டர், முதல்ல எங்கேருந்து பென்ஷன் கிரெடிட் ஆச்சோ அங்கே சப்மிட் பண்ணிட்டாங்க தவறுதலாக. அதனால் பிசிடிஏ பர்ஸில் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் போய் சேரலை. ராங் மென்ஷனிங் ஆஃப் பிபிஓ நம்பர்ஸ் இன் எல்சி லைஃப் சர்டிஃபிகேட். ஒரு சிலர் வந்து அந்த பர்ஸ் பிபிஓ நம்பர் மென்ஷன் பண்ணாமல் அவங்களுடைய இனிஷியல் பிபிஓ நம்பர் அல்லது 6th சிபிசி பிபிஓ நம்பரை கோட் பண்ணதுனால அதுவும் அந்த பிசிடிஏ பர்சனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதுதான் இந்த காரணத்தினால அவங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் ஏற்றுக்கொள்ளாதனால பலர் ஆயிரக்கணக்கானவர் இருந்ததுனால அது ஜனவரி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. திரும்பவும் அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நான் பேமெண்ட் ஆஃப் பென்ஷன் பர்ஸ் பென்ஷனர் இன் ஜனவரி அண்ட் பிப்ரவரி 24. அப்படி ஜனவரி வரைக்கும் அவங்க பென்ஷன் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் சப்மிட் பண்ணலையோ, பிசிடிஏ பர்ஸால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ, அவங்களுடைய பென்ஷன் வந்து ஜனவரியில் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜனவரி மாதமும் அவங்க வந்து இது பண்ணாதனால அதுக்கு லாஸ்ட் என்னாச்சு, பிப்ரவரி மாதமும் உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ரீசன் சேம் தான், முதல்ல என்ன சொன்னனோ அதே ரீசன்ஸ் தான். அவங்களுடைய ஆதார் வந்து அப்டேட் இல்லை. ஆதார் அப்டேட் இல்லாத காரணத்தினால பர்ஸில் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ரெண்டாவது, ராங் சப்மிஷன் டு பிடிஏ இன்ஸ்டெட் ஆஃப் பிசிடிஏ பர்ஸ், அப்புறம் ராங் பிபிஓ நம்பர் கோட் பண்ணுறது. இது வந்து ஸ்பர்ஸ் பென்ஷனர் லைஃப் சர்டிஃபிகேட் எக்ஸ்டென்ஷன் டில் ஜூன் 24. இதன் காரணமாக பல பேருக்கு ஆயிரக்கணக்கானுடைய பென்ஷன் வந்து ஜனவரி அண்டு பிப்ரவரி மார்ச்சில் ஸ்டாப் பண்ணதுனால இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா, இவங்களுக்கும் அந்த தொடர்ந்து பென்ஷன் கிடைக்க வேண்டும் பல கோரிக்கைகள் இருந்ததுனால ஜூன் வரைக்கும் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பிசிடிஏ பர்ஸ். இந்த அது மெசேஜ் அவங்க கிளியராக கொடுத்துருக்குறாங்க, அலர்ட் மெசேஜ். ஆனுவல் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பென்ஷனர் டியூ இன் மந்த் ஆஃப் நவம்பர் 2023 have been extended till June 24. Please submit your life certificate to ensure continuation of pension after June 24. இந்த நவம்பர் 2023க்கு டியூ உள்ளவங்க இல்லை அதுக்கு பின்பு டியூ உள்ளவங்களும் யாரெல்லாம் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலையோ இதுவரைக்கு அவங்க வந்து ஜூன் 2024க்குள்ளே லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுங்கள். இல்லை அவங்களுடைய ஓய்வூதியம் கண்டினியூவாக கிடைக்க வேண்டி, இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்டாப் ஆகும். இது பற்றி தான் அவங்க கிளியராக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது சப்மிட் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறது வந்து இந்த ஏற்கனவே தெரியும். ஜனவரி பிப்ரவரியில் யாருக்கு பென்ஷன் ஸ்டாப் ஆச்சோ அவங்களுக்கெல்லாம் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் சரியான முறையில் சப்மிட் பண்ணலைங்கிறது தான் காரணம். ரிக்யர்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் பை பர்ஸ் பென்ஷனர்ஸ். ஆல் பென்ஷனர்ஸ் டு செக் their pension credit of January and February 24 in their bank account. அந்த பென்ஷனர்ஸ் பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸ் ஸ்பெஷலி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஜனவரி பிப்ரவரி மாதம் பென்ஷன் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு சிலர் பார்க்காமலே இருந்துறாங்க, மார்ச் மந்த்து கூட வந்தாங்க, எங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி லைஃப் சர்டிஃபிகேட் அந்த பென்ஷன் கிரெடிட் ஆகலைன்னு. ஆனால் அதை போய் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மைக்ரேஷன் ஸ்டேட்டஸை பார்த்தப்ப அவங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டு தான் சப்மிட் ஆகலை. அதற்கு காரணம் அதே தான். பலருக்கு வந்து ஆதார் அப்டேட் இல்லாமல் இருந்தது, பலர் வந்து தவறான முறையில் பிடிஏக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களுடைய இதை சரியான முறையில் கோட் பண்ணலை. இதுதான் அதை எப்படி நம்ம பார்க்குறது. இஃப் நாட் கிரெடிட்டட் they have to check their ஆதார் அப்டேட் இன் ஸ்பர்ஸ் through login with their ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. யாருக்கெல்லாம் அந்த பார்த்ததுக்கப்புறம் ஆதார் அப்டேட் இல்லையோ அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி அவங்க ஆதாரை அப்டேட் பண்ணணும் அவங்க பென்ஷன் போர்ட்டலில் அக்கௌண்ட்டில். இஃப் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நாட் நோன், நோ யுவர் பர்ஸ் மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் இன் பர்ஸ் போர்ட்டல். யாருக்கு வந்து அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு தெரியலையோ, ஏற்கனவே அவங்க பர்ஸ் பிசிடிஏ பர்ஸில் தான் பென்ஷன் கிரெடிட் ஆகிக்கிட்டு இருக்கு பலருக்கு, ஆனால் அவங்க அதை பற்றி கண்டுகொள்றதில்ல எங்கேருந்து பென்ஷன் கிரெடிட் ஆகுதுன்னு. அதனால் அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்பது தெரியலை. அப்படிங்கும் போது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது வந்து பர்ஸ் அந்த வெப்சைட்டில் அந்த ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்குறதுங்கிற இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இஃப் பர்ஸ் இன் பர்ஸ் இஃப் ஆதார் அண்ட் மொபைல் நம்பர் நாட் அப்டேட்டட், அப்டேட் த்ரூ சர்வீஸ் அவைலபிள் இன் பர்ஸ் போர்ட்டல்ஸ். இப்போ மைக்ரேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் ஆதார் அப்டேட் இருக்கா, மொபைல் அப்டேட் இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதை முதல்ல அப்டேட் பண்ணணும். அதுக்கும் சர்வீஸ் பர்ஸ் போர்ட்டலில் இருக்குது. அதன் வாயிலாக உங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு ஸ்பர்ஸ் அந்த ஆதாரை அப்டேட் பண்ணணும். இது பற்றி ஒரு விரிவான வீடியோ நாங்கள் ஏற்கனவே போட்டுக்கிறோம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில். Requirement of action by purse pensioners. All purse migrated pensioners to check their life certificate status in their monthly pension slip. அவங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் அந்த அவங்களுடைய பென்ஷன் ஸ்லிப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
If life certificate status is June 2024, they have to submit their life certificate before June 2024 to avoid stoppage of pension. அவங்களுடைய பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து டியூ டேட் வந்து ஜூன் 24 இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஜூன் மந்த்துக்குள்ளே 2024 லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணால் தான் அவங்களுடைய பென்ஷன் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா அவங்களுடைய ஸ்டாப்பேஜ் ஆயிரும். இஃப் தேர் எல்சி ஸ்டேட்டஸ் இஸ் அதர் தென் June 24, தே ஹவ் டு சப்மிட் தேர் எல்சி இன் தட் மந்த். ஜூன் 2024 விட்டுட்டு மற்றபடி ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ அக்டோபர் இருந்தால் அவங்க அந்த மாதத்தில் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம். இப்போது அந்த பென்ஷன் ஸ்லிப் இப்போ மார்ச் 2024 ஒரு பென்ஷன் ஸ்லிப் இப்போ காமிக்கிறோம். இதில் ஐடென்டிஃபிகேஷன் டேட் நவம்பர் 2024 இருக்குது. இட் மீன்ஸ் அவங்க நவம்பர் 2023 லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க, அதனால் நவம்பர் 2024 வருது. நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னி ஒரு அந்த பென்ஷன் ஸ்லிப் இதில் என்ன டேட் வருதுன்னா 30 ஜூன் 2024. ஏன் வருதுன்னு கேட்டால் இவங்க வந்து லைஃப் சர்டிஃபிகேட் அந்த சரியான முறையில் அவர் சப்மிட் பண்ணல ஜனவரி வரைக்கும். அப்படி இருந்ததுனால தான் அவங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணி 30 ஜூன் 2024 இதில் வந்திருக்குது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு அவங்க பென்ஷன் ஸ்லிப்பில் ஆகஸ்ட் வந்துருக்கலாம், செப்டம்பர் நவம்பர் வரலாம். ஏன்னு கேட்டால் இப்போது பென்ஷனர்ஸ் அப்போது ரிட்டையர் ஆகி வர்றப்போ அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் போட வேண்டியது வருது, அவங்களுடைய ஃபஸ்ட் பென்ஷன் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கு. அதனால் அவங்களுடைய எப்போ ரிட்டையர்ட் ஆகிறாங்களோ அந்த மந்த்து அவங்களுடைய லாஸ்ட் இயர் ரிட்டையர் ஆகிருந்தால் அந்த எந்த மந்தில் ஆகஸ்ட்டில் ரிட்டையர் இருந்தால் நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் 24 அவங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி செப்டம்பரில் ரிட்டையர் இருந்தால் நெக்ஸ்ட் செப்டம்பர் டியூ இருக்கும். இதை பார்த்து அவங்க வந்து அந்த பென்ஷன் ஸ்லிப்பில் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் எல்லாருமே பார்த்து அந்த மந்தில் சப்மிட் பண்ணணும். பண்ணால் தான் அவங்களுடைய பென்ஷன் நெக்ஸ்ட் கண்டினியூ. இதே மாதிரி நாலேஜில் எங்களுக்கு வந்திருக்கு. பலர் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் டேட்டில் அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணாமல் பென்ஷன் நின்று போச்சுன்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் பார்த்தாச்சுன்னா அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலை. ஏன்னா அவங்க பென்ஷன் ஸ்லிப் கீழே இருக்கிற டேட்டை சரியான முறையில் பார்த்து அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் அந்த மந்தில் சப்மிட் பண்ணலை. அதனால் பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர் எல்லாருமே அவங்களுடைய பென்ஷன் ஸ்லிப்பை பார்த்து அதில் இருக்கின்ற லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட்டை பார்த்து அந்த மந்தில் அவங்க அந்த மந்த்துக்குள்ளே லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம். இதுதான் இந்த ஜூன் 2024 வரைக்கும் லைஃப் சர்டிஃபிகேட் எக்ஸ்டென்ஷன் பிசிடிஏ பர்சார் எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய காரணங்கள் என்ன, இந்த லைஃப் சர்டிஃபிகேட் சரியான முறையில் பிசிடிஏ பர்ஸில் சமர்ப்பிக்கப்படாத காரணங்கள் என்ன, அதே நேரத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணங்கள் என்ன, அந்த லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் எப்படி பார்ப்பது என்பது பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்தோம். இதை பார்த்தமைக்கு கேட்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங் and share the video for more awareness among TSM for their better use. Thank you. Jai Hind.